சமீபத்தில் ஒரு வீட்டில் கல்யாணம், நான் போகணும், போக முடியல, வேலையாக போயிட்டு. சாயந்தரமாக போய் பார்த்துக்கலான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். சாயந்தரம் போனேன். பொண்ணையும் காணும், மாப்பிள்ளையும் காணும், 2 பேருமே இல்லை. நான் பொண்ணோட அப்பா இருக்கார். இவங்க பார்த்து வாழ்த்திட்டு போகலான்னு வந்தேன். 2 பேரையும் காணுமே. எங்கே கோயிலுக்கு போயிருக்காங்களான்னு. அப்புறம் பொண்ணு மாப்பிள்ளை கோயிலுக்கு அழைச்சிட்டு போவாங்களேன்னு நினச்சி கோயிலுக்கு போயிருக்காங்களான்னு கேட்டேன். இல்லை சார், சினிமாவுக்கு போயிருக்காங்க. என்ன ஐயா, காலையில் தான் கல்யாணம் ஆகிருக்கு, சாயந்தரமேவா சினிமாவுக்கு போயிட்டாங்கன்னு. அதுக்கு பொண்ணோட அப்பா சொன்னார், இல்லை சார், காலையிலேயே போறேன்னு தான் சொன்னாங்க. நான் தான் ஒரு சாயந்தரமாவது போங்கப்பா, காலையிலேயே போவாங்க, என்ன போயிட்டாங்க போயிட்டாங்க. நான் பார்த்தேன், என்ன காலையில் கல்யாணம் ஆகி மாலையில் எப்படி போயிருக்காங்கன்னு நினச்சி ஒரு வியப்பாக இருந்தேன். என் பக்கத்தில் ஒரு வயசான அம்மா, ஒரு 75-70 வயசு இருக்கும். அந்த அம்மா நின்று இருந்தது. என்ன பண்ணிச்சு, அட ஆண்டவனே, அட ஆண்டவனே, நீ அம்மா ஆண்டவனை கூப்பிடுற, ஏதோ சின்ன ஜெருசுகள் சந்தோஷமாக சினிமாவுக்கு போயிட்டு போத, உனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு. நல்லா இருக்கு தம்பி, காலையில் கல்யாணம் ஆகுமா, சாயந்தரமே சினிமாவுக்கு போடுவாங்களே. எங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆன போது எங்கள் வீட்டுக்காரர் மூஞ்சை பார்த்து பேசுறதுக்கு 3 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கடையில் 2வது பயம் பிறந்துட்டான். பரவாயில்லையே, இந்த அம்மா மூஞ்சி பார்க்காமலே 2 பயம் பிறந்துட்டாங்க. அது பார்த்துருந்தா என்ன ஆயிருக்கு அப்படின்னு பக்கத்தில் இருந்தவர் சொன்னார். ஒன்றும் ஆயிருக்காதுங்க. ஏன்ன முக அமைப்பு அப்படி. இதை நான் பார்த்தது ஒரு வேடிக்கைக்காக சொல்லலை, நான் நினச்சி பார்க்குறேன். நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்ட போது நாங்கள் எப்படி பொண்ணு மாப்பிள்ளை இருந்தோம், இன்றைக்கி எப்படி இருக்குது யோசனை பண்ணி பாருங்கள். காலையில் கல்யாணம் ஆகுது, சாயந்தரம் சினிமாவுக்கு போகிறாங்க. எப்படி இந்த மாற்றம் வந்தது? இது நமக்கு ஆச்சரியமாக இருக்கா இல்லையா? அந்த அம்மா 3 வருஷம் பார்க்காமலே இருந்திருக்கு புருஷங்காரரை, ஆனால் 2 பயம் பிறந்திருக்கான் அப்படின்னு சொன்னால் நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள். அந்த காலத்தில் இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இல்லை? நினச்சி பார்க்குறேன். அந்த காலத்தில் எப்படின்னா, மூஞ்சி இப்படியே தான் பொண்ணுகளுக்கெல்லாம் சொன்னாங்க. ஒரு வீட்டில் ஃபோட்டோ இருக்குது சார், விரலோடு இருக்குது. இப்படி ஃபோட்டோ இருக்குது, பொண்ணு மாப்பிள்ளை 2 பேர் படம் கல்யாணம் சமம் இப்படி இருக்குது. என்னான்னு கேட்டேன். அது படம் எடுக்கிறதுக்கு மூஞ்சை காட்டுனா தலையை காட்டுது, இப்படியே இருக்குது. கொஞ்சம் நிமிர்ந்தாம்மா அப்படின்னு பின்னால் இருக்கிறவங்க தூக்கி வச்சுட்டு கையை எடுத்தால் ஒன்று. அப்புறம் அதோட வச்சு எடுத்தோம், வேறு வழி இல்லை. அப்படிலாம் இருந்தாங்க. இப்போது இந்த பொண்ணை அழைச்சிக்கிட்டு வர்றாங்க. பொண்ணு அழைச்சிட்டு வரும்போது முந்தி எப்படி இருந்துச்சு, நாங்கள் எங்களுக்குள்ள கல்யாணம் ஆகிற காலத்தில் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, 2-3 தோழி பெண்கள்லாம் சேர்ந்து அப்படியே தள்ளிட்டு வருவோம். அது வராது, வெக்கப்பட்டுக்கிட்டே அப்படியே இப்படி தள்ளி கொண்டாடுவாங்க, வந்து உட்காரு. இப்போ பார்க்குறேன், அந்த தோழி பெண்கள்லாம் இருக்காங்க, அவங்களெல்லாம் இந்த பொண்ணு இழுத்துக்கிட்டு வருது. மெதுவாக போகிறாங்க. அந்த பொண்ணு பாடி அப்படின்ட்டு வருது. வரும்போது அங்கே யாரோ தெரிஞ்சவங்க வந்துருக்காங்க. ஹாய் அப்படின்னு மாப்பிள்ளை இங்கே உட்காந்துட்டு பயப்படுறான். யாருடா தெரியலையே. அவன் வந்துடுறான். வந்து உட்கார்ந்த போது பார்த்தாக்கா நான் பொண்ணு நல்லா நிமிர்ந்து உட்காந்துருக்கு. அப்படி தானேங்க இருக்கணும். ஏன்னா வாழ்க்கையிலேயே ஒரு முக்கியமான சம்பவம் திருமணம்ங்கிறது. அதில் ஏன் குனிஞ்சுக்கிட்டு உட்காந்து வெக்கப்படுற விஷயம் அல்லவே இது. மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டிய நேரம் தானே. முந்தி இருந்தோம், வெக்கப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க, வெளியில் வந்ததே இல்லை, அதனால அப்படி இருந்தாங்க. இப்போ நிமிர்ந்து உட்காந்துருக்காங்க. நான் பார்க்குறேன், பக்கத்தில் இருந்த பையன், மாப்பிள்ளை பையனை பார்க்குறேன், அவன் குளிஞ்சிக்கிட்டு இருக்கான். நீ ஏன்டா குளிஞ்சிக்கிட்டு இருக்கேன்னு. 2 பேரில் யாராவது ஒருத்தராவது குளிஞ்சிக்கிட்டு இருக்க வேண்டாமா? நான் இருக்க வேண்டி இருக்கிறேன்.
சமீபத்தில் ஒரு வீட்டில் கல்யாணம், நான் போகணும், போக முடியல, வேலையாக போயிட்டு. சாயந்தரமாக போய் பார்த்துக்கலான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். சாயந்தரம் போனேன், பொண்ணையும் காணும் மாப்பிள்ளையும் காணும், 2 பேருமே இல்லை. நான் பொண்ணோட அப்பா இருந்தார், இவங்க பார்த்து வாழ்த்திட்டு போகலான்னு வந்தேன். 2 பேரையும் காணுமே, எங்கே கோயிலுக்கு போயிருக்காங்களான்னு. அப்புறம் பொண்ணு மாப்பிள்ளை கோயிலுக்கு அழைச்சிட்டு போவாங்களேன்னு நினச்சி கோயிலுக்கு போயிருக்காங்களான்னு கேட்டேன். இல்லை சார், சினிமாவுக்கு போயிருக்காங்க. என்ன ஐயா, காலையில் தான் கல்யாணம் ஆகிருக்கு, சாயந்தரமேவா சினிமாவுக்கு போயிட்டாங்கன்னு. அதுக்கு பொண்ணோட அப்பா சொன்னார், இல்லை சார் காலையிலேயே போறேன்னு தான் சொன்னாங்க. நான் தான் ஒரு சாயந்தரமாவது போங்கப்பா, காலையிலேயே போவாங்க, என்ன போயிட்டாங்க போயிட்டாங்க. நான் பார்த்தேன், என்ன காலையில் கல்யாணம் ஆகி மாலையில் எப்படி போயிருக்காங்கன்னு நினச்சி ஒரு வியப்பாக இருந்தேன். என் பக்கத்தில் ஒரு வயசான அம்மா, ஒரு 75-80 வயசு இருக்கும். அந்த அம்மா நின்று இருந்தது என்ன பண்ணிச்சு, அட ஆண்டவனே, அட ஆண்டவனே, நீ அம்மா ஆண்டவனை கூப்பிடுற, ஏதோ சின்ன ஜெருசுகள் சந்தோஷமாக சினிமாவுக்கு போயிட்டு போத, உனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு. நல்லா இருக்கு தம்பி, காலையில் கல்யாணம் ஆகுமா, சாயந்தரமே சினிமாவுக்கு போடுவாங்களே. எங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆன போது எங்கள் வீட்டுக்காரர் மூஞ்சை பார்த்து பேசுறதுக்கு 3 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கடையில் 2வது பயம் பிறந்துட்டான். பரவாயில்லையே, இந்த அம்மா மூஞ்சி பார்க்காமலே 2 பயம் பிறந்துட்டாங்க. அது பார்த்துருந்தா என்ன ஆயிருக்கு அப்படின்னு பக்கத்தில் இருந்தவர் சொன்னார், ஒன்றும் ஆயிருக்காதுங்க. ஏன்னு முக அமைப்பு அப்படி. இதை நான் பார்த்தது ஒரு வேடிக்கைக்காக சொல்லலை, நான் நினச்சி பார்க்குறேன். நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்ட போது நாங்கள் எப்படி பொண்ணு மாப்பிள்ளை இருந்தோம், இன்றைக்கி எப்படி இருக்குது யோசனை பண்ணி பாருங்கள். காலையில் கல்யாணம் ஆகுது, சாயந்தரம் சினிமாவுக்கு போகிறாங்க. எப்படி இந்த மாற்றம் வந்தது? இது நமக்கு ஆச்சரியமாக இருக்கா இல்லையா? அந்த அம்மா 3 வருஷம் பார்க்காமலே இருந்திருக்கு புருஷங்காரரை, ஆனால் 2 பயம் பிறந்திருக்கான் அப்படின்னு சொன்னால் நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள். அந்த காலத்தில் இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இல்லை? நினச்சி பார்க்குறேன். அந்த காலத்தில் எப்படின்னா, மூஞ்சி இப்படியே தான் பொண்ணுகளுக்கெல்லாம் சொன்னாங்க. ஒரு வீட்டில் ஃபோட்டோ இருக்குது சார், விரலோடு இருக்குது, இப்படி ஃபோட்டோ இருக்குது, பொண்ணு மாப்பிள்ளை 2 பேர் படம் கல்யாணம் சமம் இப்படி இருக்குது. என்னான்னு கேட்டேன், அது படம் எடுக்கிறதுக்கு மூஞ்சை காட்டுனா தலையை காட்டுது, இப்படியே இருக்குது, கொஞ்சம் நிமிர்ந்தாம்மா அப்படின்னு. பின்னால் இருக்கிறவங்க தூக்கி வச்சுட்டு கையை எடுத்தால் ஒன்று. அப்புறம் அதோட வச்சு எடுத்தோம், வேறு வழி இல்லை. அப்படிலாம் இருந்தாங்க. இப்போது இந்த பொண்ணை அழைச்சிக்கிட்டு வர்றாங்க. பொண்ணு அழைச்சிட்டு வரும்போது முந்தி எப்படி இருந்துச்சு, நாங்கள் எங்களுக்குள்ள கல்யாணம் ஆகிற காலத்தில் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, 2-3 தோழி பெண்கள்லாம் சேர்ந்து அப்படியே தள்ளிட்டு வருவோம். அது வராது, வெக்கப்பட்டுக்கிட்டே அப்படியே இப்படி தள்ளி கொண்டாடுவாங்க, வந்து உட்காரு. இப்போ பார்க்குறேன், அந்த தோழி பெண்கள்லாம் இருக்காங்க, அவங்களெல்லாம் இந்த பொண்ணு இழுத்துக்கிட்டு வருது. மெதுவாக போகிறாங்க. அந்த பொண்ணு பாடி அப்படின்ட்டு வருது. வரும்போது அங்கே யாரோ தெரிஞ்சவங்க வந்துருக்காங்க, ஹாய் அப்படின்னு. மாப்பிள்ளை இங்கே உட்காந்துட்டு பயப்படுறான், யாருடா தெரியலையே. அவன் வந்துடுறான். வந்து உட்கார்ந்த போது பார்த்தாக்கா நான் பொண்ணு நல்லா நிமிர்ந்து உட்காந்துருக்கேன். அப்படி தானேங்க இருக்கணும். ஏன்னா வாழ்க்கையிலேயே ஒரு முக்கியமான சம்பவம் திருமணம்ங்கிறது. அதில் ஏன் குளிஞ்சுக்கிட்டு உட்காந்து வெக்கப்படுற விஷயம் அல்லவே இது. மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டிய நேரம் தானே. முந்தி இருந்தோம், வெக்கப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க, வெளியில் வந்ததே இல்லை, அதனால அப்படி இருந்தாங்க. இப்போ நிமிர்ந்து உட்காந்துருக்காங்க. நான் பார்க்குறேன், பக்கத்தில் இருந்த பையன், மாப்பிள்ளை பையனை பார்க்குறேன், அவன் குளிஞ்சுக்கிட்டு இருக்கான். நீ ஏன்டா குளிஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு. 2 பேரில் யாராவது ஒருத்தராவது குளிஞ்சுக்கிட்டு இருக்க வேண்டாமா? நான் இருக்க இருக்கிறேன். காலம் மாறி இப்போ பெண்கள் எப்படி இருக்க, விழிப்படைஞ்சிருக்கிறாங்க.
படிக்கிறாங்க. காரைக்கால் அம்மையாருக்கு அவங்க வயசுக்கு வந்துட்டாங்க. அதை சேக்கிழார் எப்படி சொல்றாரு தெரியுமா? இல்லிகவா பருவம் அடைந்தார். இல்லிகவா பருவம்னா என்ன? வீட்டை விட்டு வெளியில போகாத பருவத்தை அடைந்தார். அது வரைக்கும் பிள்ளை விளையாடிட்டு இருக்கலாம். அந்த பொண்ணு வயசுக்கு வந்துட்டதுன்னு சொன்னா அப்புறம் வெளியில போகக்கூடாது, வீட்டுக்குள்ளேயே இருக்கணும். அதுதான் சொல்ற இல்லிகவா பருவம்னு அதுக்கு பேர் கொடுத்துட்டார். இப்போ என்ன, இப்போ ஒரு வித்தியாசம் பார்த்தீங்களா? அது வயசுக்கு வந்த பிறகுதான் வெளியே பொறுப்படுது. காலேஜ் படிக்கிறதுக்கு கொள்றதுக்கும் போக தானே வேண்டியதாக இருக்கு. இது வந்து தப்பு இல்லை, தவிர்க்க முடியாத விஷயம், செய்து தானே ஆகணும் இல்லையா? இப்போ இவ்வளவு மாற்றம் வந்திருக்கு, இவ்வளவு பெரிய மாற்றம் வந்திருக்கு. இந்த மாற்றம் எல்லாம் எப்படி வந்தது? முதல்ல எப்படி இருந்தாங்க? பெண்களுடைய நிலைமை எப்படி இருந்தது? நம்ம பழைய இலக்கியங்கள் படிக்கிறோம், பழைய புராணங்கள் படிக்கிறோம். நலாயினின்னு ஒரு அம்மா, கற்புக்கு அரசியில் அது ஒரு கற்புக்கு அரசி. கற்புக்கு அரசினா என்ன செய்யணுமா? மௌத்கல்ய முனிவர், அவர் முனிவர், அவருக்கு உடம்பு பூரா குஷ்டரோகம் வந்துடுச்சு. அவரை ஒரு கூடையில் வச்சு தூக்கிட்டு அவர் என்ன ஆசைப்படுறாரு? ஒரு விலைமகள் வீட்டுக்கு போகணுங்கிறாரு. அங்கே கொண்டியார் அம்மா விடுது, விட்டா அவன் கற்புக்கு அரசி. இன்னைக்கு நடக்குமா? இன்னைக்கு நடக்குமா? நான் கேட்குறேன், பழைய காலத்தின் நிலைமை எப்படி இருந்தது, பெண்களுடைய நிலைமை எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தா நம்முடைய இலக்கியங்கள் காட்டுது. இப்போ என்ன பண்ணுறாங்க? சீதை என்ன எவ்வளவு சிறந்த பெருமைக்குரிய பெண் சீதை, ராமனுடைய மனைவி. ராமனும் ரொம்ப நல்லவன் தான். ஏன்னா இந்த இப்பிறவிக்கு இரு மாதிரி சிந்தையாலும் தொடர்ந்து ஒரு உறுதிமொழி கொடுக்குற அளவுக்கு அவன் தெரியாது. எப்ப கொடுக்குறான்? முதல் இரவுக்கு 2 பேர் உள்ள வர்றான். இப்ப அவன் கூப்பிட்டு மனைவிக்கு ஒரு உறுதிமொழி கொடுக்குறான். என்ன கொடுத்தான் தெரியுமா? இந்த பிறவிக்கு இரு மாதிரி ஒரே பெண் நீதான், உன்னோட தான் வாழ்வேன் அப்படிங்கிற உறுதிமொழியை கொடுக்குறான். ஏன் கொடுக்குறான்? அவன் ஒரு பயத்தோடே இருக்கிறான். ஏன்னா காதலிச்சிட்டாலே தவிர என்ன பயம் மனசுலன்னு கேட்டா, இவன் அப்பா 60,000 கல்யாணம் பண்ணியிருக்கான். 60,000 கல்யாணம் ப்ளஸ் 3 பட்ட மகிழ்ச்சிகள் 3, 60,003 பேரை திருமணம் பண்ணியிருக்கான். குழந்தை வேணும்னு. இப்போ ஆண்களுடைய மனசு என்னன்னு கேட்டா, குழந்தை இல்லைன்னா வேற கல்யாணம் பண்ணிக்க. அதை அறிவுபூர்வமாக பார்த்து ஆராய்ச்சி பண்ணி யார்கிட்ட குறை இருக்குன்னு பார்த்து அதெல்லாம் முறையாக செய்துட்டா சரியாக போச்சு. அது செய்ய மாட்டான், வேறு கல்யாணம் பண்ணிக்கிறான். அதை கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன் ஒரு படத்தில் ரொம்ப அருமையாக சொல்வார். அருமையான நகைச்சுவை தான், ஆனால் என்ன அழகு. என்எஸ் கிருஷ்ணன் டி.எம். மதுரை 2 பேர், கணவன் மனைவி. கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆச்சு, பிள்ளை இல்லை. ஒரு நாள் அங்கேருந்து வர்றாரு என்எஸ் கிருஷ்ணன். இனிமே பார்க்க முடியாது, இனிமே பார்க்க முடியாது. என்ன பார்க்க முடியாது? இனி 10 வருஷம் ஆயிட்டு பிள்ளை பிறக்கல, வேற கல்யாணம் பண்ணிட வேண்டியதுதான், வேற கல்யாணம் பண்ணிட வேண்டியதுதான். அதுக்கு டி.எம். மதுரை சொல்லுவாங்க, ஏங்க உங்களுக்கு நான் இருக்கேன், எனக்கு நீங்கள் இருக்கீங்க, நமக்கு ஒரு பிள்ளை இருக்குங்க, நம்மளே ஒற்றுமையாக இருந்து முடிச்சிருவோங்க அப்படின்னு. அது முடியாது வேற கல்யாணம் பண்ண வேண்டியதுதான். ரொம்ப இவர் மட்டும் சொல்லிட்டே இருப்பார். கடைசியில் டி.எம். மதுரை சொல்லுவாங்க, நானும் வேணாங்கிறேன், நீங்கள் கேட்க மாட்டேங்கிறீங்க, சரி ஒரு நல்ல மாப்பிள்ளையா பாருங்க. இப்போ என்ன பண்ணுவார் அவர்? அப்படியே தகச்சு போயிட்டு இருக்காரு. ஐயா, கல்யாணம் பொருளை இல்லைன்னுட்டு வேற மனைவியை தேடுறியே, அவன் தேடினா வேற கணவனை தேடலாம்ல? இந்த கேள்வி அதுதான் இருக்கிற கேள்வி அதுதானே. இப்போ பெண்ணுங்களுக்காக உரிமை வேண்டும் என்று போராடியவர்கள் கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன் முக்கியமானவர். அவர் ஒரு நகைச்சுவை நடிகர் இல்லை, நகைச்சுவை நல்ல நகைச்சுவைலாம் செய்வார். இப்போ கிணத்து மேலே உட்காந்துருப்பாங்க,
டிஎம் மதுரம் என்எஸ் கிருஷ்ணா அந்த துணி துவைக்கிற கல்லில் உட்காந்துருப்பார். அந்த அம்மா அந்த செவுத்து மேலே உட்காந்துருக்கோம். உள்ள கிணத்தோட செவுத்தில் உட்காந்துருக்கோம். அந்த அம்மா கேட்போம், ஏங்க இந்த தோஷம்னு சொல்கிறாங்க. ஆமாம், சந்தோஷம்னு சொல்கிறாங்க. தோஷத்துக்கும் சந்தோஷத்துக்கும் என்னங்க வித்தியாசம்? அதுக்கு என்எஸ்கே சொல்லுவார், இப்போ நீ கிணத்து மேலே உட்காந்துருக்கில்ல, ஆமாம், உன்னை உள்ளே தள்ளி விட்டேன்னு வை, தோஷம். நீயாவே உழுந்துட்டீங்கன்னா சந்தோஷம். இது மாதிரிலாம் நகைச்சுவை பண்ணுறவர் தான். ஆனால் ஒவ்வொரு நகைச்சுவைக்குள்ளேயும் ஒரு நல்ல ஆழ்ந்த கருத்து, சமுதாயத்துக்கு தேவையான கருத்துக்களை கொடுப்பார். நாம் அதை பார்க்குற போது, பழசெல்லாம் பார்க்குற போது என்ன ஆச்சுன்னா, சீதை எப்படியாப்பட்ட பொண்ணு சீதை, கணவனுக்காக எல்லா தியாகத்தையும் பண்ணி அவன் காட்டுக்கு போறான்னு நானும் வர்றேங்கிறார். போறா, எல்லாம் சரி, போயாச்சு, ராவணனே கொண்டாச்சு, சண்டை போட்டு முடிஞ்சு போச்சு. இப்போ என்னங்க செய்யணும்? 10 மாசமா அந்த அம்மாவை அசோகவனத்தில் கொண்டு சிறை வச்சிருந்தான் ராவணன். அவங்க தவம் இருந்தாங்க. அதாவது என்ன சொல்லுவார் எங்கள் பேராசிரியர் ராதாகிருஷ்ணன் ஒன்று சொல்லுவார், 14 வருஷம் தவம் செய்யணும்னு அனுப்புனா கைகை ராமனை, அவன் ஒரு நாள் கூட தவம் செய்யலை. ஆனால் சீதை 10 மாதம் தவம் செஞ்சான். ஆனால் யாருக்கு ஆட்சியை வாங்கி கொடுத்தாங்களோ அந்த பரதன் 14 வருஷமும் தவம் செஞ்சான். தவம் செய்ய வேண்டியவன் செய்யல, செய்ய வேண்டியில அரசாட்சி பண்ண வேண்டியவன் தவம் பண்ணான், தவ வாழ்க்கை வாழ்ந்தான் அப்படின்னு சொல்லுவார். இப்போ 10 மாசமும் தவ வாழ்க்கை, ஓர் ஆடையிலே இருந்தாள். எங்கு பார்த்தாலும் புற்று வளருது, அதுக்குள்ள கூட அவ இருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொன்னா, எவ்வளவு பெரிய தியாகத்தை கணவனுக்காக செஞ்சிருக்கா. எல்லாம் ராவணன்லாம் கொண்டாச்சு, வந்து அழைச்சிட்டு வர்றாங்க. இப்போ அவன் என்னங்க பண்ணணும்? மனைவியை சந்தோஷமாக பார்த்து மகிழ்ச்சியாக பேசணுமா இல்லையா? ஆனால் ராமன் என்ன பண்ணுறான் தெரியுமா? கண்ணா பின்னான்னு திட்டுறான். ஒரு பெரிய மனுஷன் வாயில வராத கூட வார்த்தையெல்லாம் சொல்ல, ஒழுக்கம் பாழ்பட நின்றனே அப்படின்னு கேட்குறான். யாரை பார்த்து? சீதையை பார்த்து. அவ என்ன சொல்றா? எத்தவம், என்னலம், என்ன கற்பு, உனக்காக நான் எவ்வளவு தவம் பண்ணேன், எல்லாம் பண்ணேன், அத்தனையும் பித்து நல்லாய் ஆயிட்டு, எல்லாம் பித்து பிடிச்சவ செஞ்ச மாதிரி ஆயிட்டுதேப்பா, நீ மதிக்காததுனால. நான் செஞ்ச தியாகத்தெல்லாம் எப்போ அது தியாகம் மதிக்கப்படும்? கணவன் மதிச்சாதானே. நீ மதிக்கலையே, என்ன செய்யலாம்? நெருப்பில் தீ மூட்டு அப்படின்னா மூட்டுறான். லக்ஷ்மணன் மூட்டுறான். இப்போ அவள் இறங்குறா, அக்னி பகவான் வந்து திருட்டு, இதெல்லாம் சரி ரைட்டு. நான் கேட்குறேன், ஒரு பெண்ணை ஆண் என்ன வேண்டாலும் செய்யலாம்னு தான் நினைக்கிறான். அதானே அதுக்கு அர்த்தம். இவ்வளவு தவம் செய்த ஒரு பெண்ணை இப்போ 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 உள்ள பெண்ணுன்னா அவனை கேட்பான், இவ்வளவு நாள் என்ன விட்டு இருந்தியே, நீ ஒழுங்கா இருந்தியாடா கேட்டா? கேட்கலாமா இல்லையா? நியாயமான இருக்குல்ல கேள்வி இல்லை. என்ன விட்டு நீ இருந்தியே, நீ எப்படி இருந்த, நீ நெருப்பில் இறங்கிட்டா இவன் இறங்குவான? அதாவது அந்த காலத்தில் இருந்த பெண்மைக்கு இருந்த மரியாதை அவ்வளவுதான். அவன் எவ்வளவு நல்லவளாக இருந்தாலும் சரி, கணவன் தூக்கி இருந்தானா போனது. ஆண்களுக்கு உயர்வு, பெண்களுக்கு தாழ்வு. சரி, திரௌபதி 5 பேரை திருமணம் செய்து கொண்டு அவள் வாழ்க்கை நடத்துறாள, எவ்வளவு பொறுமையா வாழ்க்கை நடத்துறாள். நான் சொல்றேன், சூதாடும் போது பொண்டாட்டியை வச்சு ஒருத்தன் சூதாடுறான்னா என்னங்க அர்த்தம்? மனைவியை வச்சு சூதாடு, காசை வச்சு வை. அப்போ பல பொருளோட சேர்த்து அவளையும் ஒரு பொருளா தானே நினைச்சிட்டான். உயிர் உள்ள ஒரு பெண்ணா நினைக்கலையே அவன். அப்ப அந்த இலக்கியங்கள் அப்படிதான் காட்டுது. ஆனா நம்முடைய தமிழ்நாட்டில் இளங்கோவடிகள்னு ஒருத்தர் கண்ணகியை பற்றி எழுதுறார்.
அது கண்ணகின்னு இதுக்கு புஷ் ஆகிட்டு வரும். ஃபயர் ஃபயர் அப்படி வரும். கண்ணகிய இளங்கோவடிகள் எப்படி எழுதுறார்? ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் போட்டுறார். கண்ணகி அவர் சொல்ற போது நான் நினைக்கிறது, அவர் என்ன நினைச்சிருப்பாருன்னா, கண்ணகிய அவர் ஒரு துறவி இல்லை, இளங்கோவடிகள் ஒரு துறவி. துறவிக்கு கல்யாணம் கிடையாது, கல்யாணம்னு ஒண்ணு கிடையாது. ரைட்டு. ஆனா இது அதெல்லாம் இந்த காலத்துல, அந்த காலத்துல துறவின்னா துறவியாவே இருப்பான், துறவினா துறவியாவே இருப்பான். அப்ப அவர் அப்படி துறவுல இருக்கிறவர், திருமணமே கிடையாது, குழந்தை இல்லை. இப்போ ஒரு குழந்தைய பார்த்த உடனே இந்த கண்ணகிய தன்னுடைய மகள் மாதிரி வளர்க்கணும்னு நினைச்சுறேன். கண்ணகியோட கதையை சீத்தலை சாத்தனார் சொல்றார், இளங்கோவடிகள் கேட்கிறார். இந்த மாதிரி இருந்தேன் நான், ஆலவாய் அண்ணல் இதில் படுத்திருந்தேன், அப்போ இந்த மாதிரிலாம் நடந்தது. அவள் இந்த மாதிரின்னு அவருடைய கதையை பூரா அவருக்கு கேட்டு தெரிஞ்சு வச்சிருக்கிறார். எங்கே பிறந்தா எங்கே வந்தா என்னங்கிறலாம் எதுக்கு தெரிஞ்சு வச்சிருக்காரு தெரியுமா? அதை ஒரு காவியமாக ஆக்கலாம்னு சீத்தலை சாத்தனார் தயார் பண்ணியிருக்கிறார். இந்த கதையெல்லாம் சொன்ன உடனே இளங்கோவடிகள் சொல்றார், அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாவது, உரைசால் பத்தினிக்கு உயர்ந்தோர் ஏத்தலும், ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்பதும். நான் என்ன செய்ய போறேன் தெரியுமா? பாட்டுடை செய்யுளாக ஏற்ற சிறப்பதிகாரம் என்னும் பெயரால் நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யுள். எள்ளாத எண்ணிச் செயல் வேண்டும் தம்மொடு கொள்ளாத கொள்ளா துலகு முயுவ விளக்க உரை. தம் நிலையோடு பொருந்தாதவற்றை உலகம் ஏற்றுக்கொள்ளாது, ஆகையால் உலகம் இகழ்ந்து தள்ளாத செயல்களை ஆராய்ந்து செய்ய வேண்டும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. தன் தகுதிக்கு பொருந்தாத வழிமுறைகளைச் செய்தால் மக்கள் அதை இகழ்வர். அதனால் மக்கள் இகழாத வழிமுறைகளை எண்ணிச் செய்ய வேண்டும். கலைஞர் விளக்க உரை. தம்முடைய நிலைமைக்கு மாறான செயல்களை உயர்ந்தோர் பாராட்ட மாட்டார்கள் என்பதால் அவர்கள் பழித்துரைக்காத செயல்களையே செய்திடல் வேண்டும். எள்ளாத எண்ணிச் செயல் வேண்டும் தம்மொடு கொள்ளாத கொள்ளா துலகு முயுவ விளக்க உரை. தம் நிலையோடு பொருந்தாதவற்றை உலகம் ஏற்றுக்கொள்ளாது, ஆகையால் உலகம் இகழ்ந்து தள்ளாத செயல்களை ஆராய்ந்து செய்ய வேண்டும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. தன் தகுதிக்கு பொருந்தாத வழிமுறைகளைச் செய்தால் மக்கள் அதை இகழ்வர். அதனால் மக்கள் இகழாத வழிமுறைகளை எண்ணிச் செய்ய வேண்டும். கலைஞர் விளக்க உரை. தம்முடைய நிலைமைக்கு மாறான செயல்களை உயர்ந்தோர் பாராட்ட மாட்டார்கள் என்பதால் அவர்கள் பழித்துரைக்காத செயல்களையே செய்திடல் வேண்டும். எள்ளாத எண்ணிச் செயல் வேண்டும் தம்மொடு கொள்ளாத கொள்ளா துலகு முயுவ விளக்க உரை. தம் நிலையோடு பொருந்தாதவற்றை உலகம் ஏற்றுக்கொள்ளாது, ஆகையால் உலகம் இகழ்ந்து தள்ளாத செயல்களை ஆராய்ந்து செய்ய வேண்டும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. தன் தகுதிக்கு பொருந்தாத வழிமுறைகளைச் செய்தால் மக்கள் அதை இகழ்வர். அதனால் மக்கள் இகழாத வழிமுறைகளை எண்ணிச் செய்ய வேண்டும். கலைஞர் விளக்க உரை. தம்முடைய நிலைமைக்கு மாறான செயல்களை உயர்ந்தோர் பாராட்ட மாட்டார்கள் என்பதால் அவர்கள் பழித்துரைக்காத செயல்களையே செய்திடல் வேண்டும். எள்ளாத எண்ணிச் செயல் வேண்டும் தம்மொடு கொள்ளாத கொள்ளா துலகு முயுவ விளக்க உரை. தம் நிலையோடு பொருந்தாதவற்றை உலகம் ஏற்றுக்கொள்ளாது, ஆகையால் உலகம் இகழ்ந்து தள்ளாத செயல்களை ஆராய்ந்து செய்ய வேண்டும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. தன் தகுதிக்கு பொருந்தாத வழிமுறைகளைச் செய்தால் மக்கள் அதை இகழ்வர். அதனால் மக்கள் இகழாத வழிமுறைகளை எண்ணிச் செய்ய வேண்டும். கலைஞர் விளக்க உரை. தம்முடைய நிலைமைக்கு மாறான செயல்களை உயர்ந்தோர் பாராட்ட மாட்டார்கள் என்பதால் அவர்கள் பழித்துரைக்காத செயல்களையே செய்திடல் வேண்டும். எள்ளாத எண்ணிச் செயல் வேண்டும் தம்மொடு கொள்ளாத கொள்ளா துலகு முயுவ விளக்க உரை. தம் நிலையோடு பொருந்தாதவற்றை உலகம் ஏற்றுக்கொள்ளாது, ஆகையால் உலகம் இகழ்ந்து தள்ளாத செயல்களை ஆராய்ந்து செய்ய வேண்டும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. தன் தகுதிக்கு பொருந்தாத வழிமுறைகளைச் செய்தால் மக்கள் அதை இகழ்வர். அதனால் மக்கள் இகழாத வழிமுறைகளை எண்ணிச் செய்ய வேண்டும். கலைஞர் விளக்க உரை. தம்முடைய நிலைமைக்கு மாறான செயல்களை உயர்ந்தோர் பாராட்ட மாட்டார்கள் என்பதால்
அவர்கள் பழித்துரைக்காத செயல்களையே செய்திடல் வேண்டும். எள்ளாத எண்ணிச் செயல் வேண்டும் தம்மொடு கொள்ளாத கொள்ளா துலகு முயுவ விளக்க உரை. தம் நிலையோடு பொருந்தாதவற்றை உலகம் ஏற்றுக்கொள்ளாது. ஆகையால் உலகம் இகழ்ந்து தள்ளாத செயல்களை ஆராய்ந்து செய்ய வேண்டும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. தன் தகுதிக்கு பொருந்தாத வழிமுறைகளைச் செய்தால் மக்கள் அதை இகழ்வர். அதனால் மக்கள் இகழாத வழிமுறைகளை எண்ணிச் செய்ய வேண்டும். கலைஞர் விளக்க உரை. தம்முடைய நிலைமைக்கு மாறான செயல்களை உயர்ந்தோர் பாராட்ட மாட்டார்கள் என்பதால் அவர்கள் பழித்துரைக்காத செயல்களையே செய்திடல் வேண்டும். எள்ளாத எண்ணிச் செயல் வேண்டும் தம்மொடு கொள்ளாத கொள்ளா துலகு முயுவ விளக்க உரை. தம் நிலையோடு பொருந்தாதவற்றை உலகம் ஏற்றுக்கொள்ளாது. ஆகையால் உலகம் இகழ்ந்து தள்ளாத செயல்களை ஆராய்ந்து செய்ய வேண்டும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. தன் தகுதிக்கு பொருந்தாத வழிமுறைகளைச் செய்தால் மக்கள் அதை இகழ்வர். அதனால் மக்கள் இகழாத வழிமுறைகளை எண்ணிச் செய்ய வேண்டும். கலைஞர் விளக்க உரை. தம்முடைய நிலைமைக்கு மாறான செயல்களை உயர்ந்தோர் பாராட்ட மாட்டார்கள் என்பதால் அவர்கள் பழித்துரைக்காத செயல்களையே செய்திடல் வேண்டும். எள்ளாத எண்ணிச் செயல் வேண்டும் தம்மொடு கொள்ளாத கொள்ளா துலகு முயுவ விளக்க உரை. தம் நிலையோடு பொருந்தாதவற்றை உலகம் ஏற்றுக்கொள்ளாது. ஆகையால் உலகம் இகழ்ந்து தள்ளாத செயல்களை ஆராய்ந்து செய்ய வேண்டும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. தன் தகுதிக்கு பொருந்தாத வழிமுறைகளைச் செய்தால் மக்கள் அதை இகழ்வர். அதனால் மக்கள் இகழாத வழிமுறைகளை எண்ணிச் செய்ய வேண்டும். கலைஞர் விளக்க உரை. தம்முடைய நிலைமைக்கு மாறான செயல்களை உயர்ந்தோர் பாராட்ட மாட்டார்கள் என்பதால் அவர்கள் பழித்துரைக்காத செயல்களையே செய்திடல் வேண்டும். எள்ளாத எண்ணிச் செயல் வேண்டும் தம்மொடு கொள்ளாத கொள்ளா துலகு முயுவ விளக்க உரை. தம் நிலையோடு பொருந்தாதவற்றை உலகம் ஏற்றுக்கொள்ளாது. ஆகையால் உலகம் இகழ்ந்து தள்ளாத செயல்களை ஆராய்ந்து செய்ய வேண்டும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. தன் தகுதிக்கு பொருந்தாத வழிமுறைகளைச் செய்தால் மக்கள் அதை இகழ்வர். அதனால் மக்கள் இகழாத வழிமுறைகளை எண்ணிச் செய்ய வேண்டும். கலைஞர் விளக்க உரை. தம்முடைய நிலைமைக்கு மாறான செயல்களை உயர்ந்தோர் பாராட்ட மாட்டார்கள் என்பதால் அவர்கள் பழித்துரைக்காத செயல்களையே செய்திடல் வேண்டும். எள்ளாத எண்ணிச் செயல் வேண்டும் தம்மொடு கொள்ளாத கொள்ளா துலகு முயுவ விளக்க உரை. தம் நிலையோடு பொருந்தாதவற்றை உலகம் ஏற்றுக்கொள்ளாது. ஆகையால் உலகம் இகழ்ந்து தள்ளாத செயல்களை ஆராய்ந்து செய்ய வேண்டும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. தன் தகுதிக்கு பொருந்தாத வழிமுறைகளைச் செய்தால் மக்கள் அதை இகழ்வர். அதனால் மக்கள் இகழாத வழிமுறைகளை எண்ணிச் செய்ய வேண்டும். கலைஞர் விளக்க உரை. தம்முடைய நிலைமைக்கு மாறான செயல்களை உயர்ந்தோர் பாராட்ட மாட்டார்கள் என்பதால் அவர்கள் பழித்துரைக்காத செயல்களையே செய்திடல் வேண்டும்.